ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. Jai Gurudev, welcome all for the next session of Gita Bhagavad Gita. இன்னைக்கு நம்ம third chapter கர்ம யோகா ஆரம்பிக்க போறோம். ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர். இதுல பகவத்கீதை இது ஒண்ணு படிச்சா போறோம், கர்ம யோகம் ஒண்ணு படிச்சா போறோம். எப்பவுமே முக்கியமான நாட்கள்ல கூட வீட்டுல கர்ம யோகம் படிக்கணும்னு சொல்லுவா. கர்மயோகம் படிச்சாலே போறோம், அதை புரிஞ்சுட்டாலே நமக்கு இப்போதைக்கு அது போறோம், அப்புறமா எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர். சில சாப்டர்கள் தான் இந்த மாதிரி ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நமக்கு நிறைய இருக்குதுல. நம்ம கவனமா பார்க்கலாம். இதுல 42 ஸ்லோகங்கள் இருக்கு. 2 நாளா பிரிச்சு 20, 21 அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கொஞ்சம் படிச்சாலும் நம்ம ஒரு தரோவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால கொஞ்சம் கொஞ்சமா நம்ம படிச்சுக்கலாம். சாங்கிய யோகம் கடைசியில லாஸ்ட் கிளாஸ் முடிச்சோம் இல்லையா? அதுல பகவான் அர்ஜுனனுக்கு நிறைய விஷயம் சொன்னான். அவன் நான் யுத்தம் செய்ய மாட்டேன் அப்படின்னு தேர்தட்டுல உட்கார்ந்துட்டா. அவனை எழுப்புறதுக்காக உத்திஷ்டான்னு சொல்லிட்டு நிறைய அவனுக்கு விஷயங்கள் சொல்லி எப்படியானா அவனை எழுப்பி யுத்தத்துல பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப முயற்சி பண்ணார். ஆத்ம ஞானத்தை சொன்னார், அப்புறமா சத்திரிய தர்மத்தை சொன்னார், அப்புறம் கர்ம யோகத்தை செஞ்சுதான்டா ஆகணும், அது செய்யாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கர்ம யோகத்தையும் சொன்னார். அப்புறமா கடைசியில அவரு சாங்கிய யோகத்தை பத்தி சொன்னார். சாங்கியம் அப்படின்னா இங்க ஞான விசாரம், யோகம் அப்படின்னா நம்ம என்ன படிச்சோமோ அதை பிராக்டிஸ் பண்றது. அது கொஞ்சம் ஸ்லாகிச்சு பேசினதால அர்ஜுனன் குழம்பி போயிட்டான். அவன் என்னடா இது கர்மயோகம் சொன்னீங்க, அப்புறமா கடைசியில சாங்கிய யோகத்தை தூக்கி வச்சிருக்கீங்களே, நான் என்ன பண்ணணும் அப்படின்று அவனோட மோஸ்ட் ஆஃப் தி சாப்டர்ஸ் அர்ஜுனனோட கேள்வியால ஆரம்பமாகும். இந்த இதுவும் அதே மாதிரி கேள்வியால ஆரம்பமாறது பார்க்கலாம். 3ஆம் அத்தியாயம் கர்மயோகம். அர்ஜுன உவாச்ச ஜாயசி சேத் கர்மணஸ்தே மதா புத்திர் ஜனார்தனா தத் கிம் கர்மணி கோரே மாம் நியோஜயசி கேசவ. ஜனார்தனா கர்மணஹ புத்திஹி தே மதா சேத் தத் கிம் கோரே கர்மணி மாம் நியோஜயசி. நீ இவ்வளவு சொன்ன ஜனார்தனா, என்ன சொன்ன? கர்ம யோகத்தை விட ஞான யோகத்தை இவ்வளவு நேரம் நீ ரொம்ப ஸ்லாகிச்சு பேசின. அப்படி இருக்கும்போது என்ன இந்த கோரே கர்மணியாமா, இந்த கொடுமையான இந்த ஒரு வினையில் என்னை ஏன் ஈடுபடுத்த பார்க்கிறாய்? தயவு செய்தே சொல்லு ஜனார்தனா அப்படிங்கிறார். இங்க ஜனார்தனான ஜனங்களை காப்பவன், எல்லாருக்கும் ஒரு நல்லதை செய்யக்கூடியவன் நீ. அப்படி இருக்கும்போது என்ன மட்டும் ஏன் எப்படி குழப்பற அப்படின்னு சொல்லி அவர் கேக்குறாரு. இப்போ இவருக்கு இருக்கிற சந்தேகம் என்ன அப்படின்னா, கர்மத்தை ஃபாலோ பண்ணுமா, நான் கர்மயோகம் பண்ணணுமா, நான் ஞான யோகம் பண்ணணுமா, எதனா ஒண்ணு சொல்லு, என்னால இந்த மாதிரி குழப்பி தள்ளாத என்ன. நான் ஒண்ணு முதலே சொல்லிட்டால, நான் உன்னோட ஃப்ரெண்ட் இல்லையா, எனக்கு நீ எனக்கு சிரேஷ்டமானதை நீ சொல்லணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். 2வது ஸ்லோகமும் அவரோட ஒரு கேள்வியோட தொடர்ச்சியாக இருக்கிறது. அதை பார்த்துட்டு நம்ம அப்புறமா வியாமிஸ்ரேண வாக்கேன ஏவ மே புத்திம் மோகயசி இவ ஏன அகம் ஸ்ரேய ஆப்னுவான் தத் ஏகம் நிஷ்யத வத. இதெல்லாம் ஒண்ணு சொல்லு, ரெண்டெல்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்லி சொல்ற. இங்க கர்மயோகமா ஞான யோகமா அப்படின்ற கேள்வி, இந்த கேள்வியே தப்பு.
ஏன்னா இது வந்து சாய்ஸே கிடையாது. ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுக்குவா, ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டுக்குவான்னா அது ஒரு சாய்ஸ்ன்னு சொல்லலாம். சல்வார் கமீஸ் போடுவா, நான் இல்ல டாப் மட்டும் போடுவான்னா அது வந்து அது சாய்ஸே கிடையாது. பேண்ட் போடுவா, ஷர்ட் போடுவான்னு கேட்டா எப்படி? அதனால அந்த எக்ஸாம்பிள் எதுக்கு இங்க சொல்றேன் அப்படின்னா, ரெண்டும் ரொம்ப முக்கியம். சோ இந்த அத்தியாயத்துல ஞான யோகத்துக்கும் கர்ம யோகத்துக்கும் பகவான் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாரு, எது ரொம்ப முக்கியம், எது ரொம்ப முக்கியம் இல்ல அப்படின்ற கேள்விக்கே இங்க இடம் இல்லை. ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஆனா யார் யார் எப்பப்போ கர்மயோகத்தை பண்ணணும், யார் யார் எப்பெல்லாம் ஞான யோகத்துக்கு தயாராரா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து விஸ்தாரமா நம்ம பார்க்க போறோம். சோ இரண்டாவது ஸ்லோகத்துல என்ன சொல்லுதுன்னா, முரண்படுவன போன்ற மொழிகளில் குழப்புற மாதிரி இருக்கே நீ சொல்றது, என் அறிவை குழப்புகின்றீர் போலும், என்னை வந்து குழப்பறதா உன்னோட வேலை போல இருக்கு அப்படின்னு நான் நலம் பெறுவதற்கான ஒன்றை உறுதியாக சொல்லியதுனா ஒண்ணு சொல்லுங்கோ அப்படி சொல்லி சொல்றார். கர்மயோகத்தை கர்மயோகத்தை கூட தான் பகவான் போன அத்தியாயத்துல வந்து ஸ்லாகிச்சு சொன்னார். இவர் அதை விட்டுட்டார். எவ்வளவு சாமர்த்தியம் பாருங்க. ஏன்னா இப்ப அவனுக்கு கர்மம் செய்யறதுல இஷ்டம் இல்லை. என்ன கர்மம் செய்யணும்? இப்போ வில் எடுத்துட்டு யுத்தத்துக்கு தயாரானோம். ஹி இஸ் ஸ்டில் நாட் ரெடி ஃபார் தட். அதனால இந்த கர்மயோகத்தை அப்படியே தள்ளி விட்டான். நான் ஞான யோகத்துக்கு போறேன். என்ன முந்தி மாதிரி 12 வருஷம் நான் வந்து எவ்வளவு ஜாலியா வந்து நான் வந்து காட்டுல சுத்தின்னு இருந்தேன். அந்த மாதிரி போய் நான் ஞான யோகத்தையே நான் பண்றேன்னப்பா, எனக்கு ஏன் இந்த மாதிரி கர்ம யோகம் பண்ணுன்னு என்னை வந்து இந்த கர்மத்துல ஈடுபடுறதுக்காக இவ்வளோ ஒரு முயற்சி நீ செய்யற, எனக்கு புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப இங்க பகவானோட கோட்பாடு என்னன்னு பார்த்தோம்னா, கர்மயோகத்தில் தான் ரொம்ப முக்கியம். எல்லாரும் 5ஆம் கிளாஸ் படிக்காம யாரும் 10th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாம் எழுத முடியாது இல்லையா? அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து கர்மயோகத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். கர்மம் செஞ்சுட்டு தான் நம்ம ஞானத்துக்கோ பக்திக்கோ எதுக்கோ போகலாம். கர்மம் செய்யாம இருக்க முடியாது என்றது 4வது ஸ்லோகத்துல இருந்து 20வது ஸ்லோகம் மட்டும் கர்மயோகத்துக்கு ஞான யோகமும் வேணும். ஆனா கர்மயோகத்தினோட முக்கியத்துவத்தை அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றார். யார் கர்மயோகியோ அவன் தான் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் இல்லையா? இப்ப நம்மளே கூட எடுத்துட்டானா, இப்ப நம்ம அம்மா காலத்துல எல்லாம் அவங்க வந்து வெறும் வீட்டை பாத்துக்கிறது அந்த ஒரு வேலைதான் செஞ்சுட்டு இருந்தார். இப்ப எங்க ஜெனரேஷன் நான் தான் ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் உமன். இப்ப அடுத்த ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்ஸும் தே ஆர் ஒர்க்கிங் விமன், ரைட்? தே ஆர் ஆல்சோ பிரபாவதி எல்லாம் என்ன மாதிரி ஒரு வேலை பண்றாங்க, ஆபீஸ் வேலையும் பண்றாங்க, வீட்டு வேலையும் பண்றாங்க. அதனால நம்மளால வீட்டு வேலையை தானே பண்ணாம இருக்கோமா, எல்லாமும் அதே சமையல் அதே இது எல்லாமும் பண்றோம், பிளஸ் ஆபீஸ் வேலையும் பண்றோம் இல்லையா? இந்த சக்தி எப்படி மல்டி டாஸ்கிங் எப்படி வருதுன்னா, நம்ம எல்லாம் கர்மத்தில் ஈடுபட்டதால, அந்த கர்மத்துல ஈடுபட்டு அதை வந்து 100% செய்யறவர்களால மட்டும்தான் எதையுமே சாதிக்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு. சோ நம்மளாம் வந்து we are better equipped to face life than my previous generation. உங்க previous generation கூட சொல்ல முடியாது, my previous generation இல்லையா? So we were all well equipped because we are able to do multitasking. கர்மயோகத்துல இதையும் பண்ணுவோம் அதையும் பண்ணுவோம் இல்லையா? எங்க மாமியார் சொல்லுவாங்க, குழந்தைய ஆட்டின்டே வந்து சமையல் பண்ணுவோம், சமையல் பண்ணிண்டே பொண்ணுக்கெல்லாம் ஜடை போடுவோம், இப்ப ஜடை போட்டுட்டே வந்து நாளைக்கு கிளாஸ்ல போய் என்ன பாடம் எடுக்கணும்னு மனசுக்குள்ள போகும். சோ மனசு ஒண்ணு பண்ணும், கை ஒண்ணு பண்ணும், கண்ணு ஒரு வேலை பண்ணும். இந்த மாதிரி மல்டி டாஸ்கிங் பண்ண முடியறது எதனாலன்னா மைண்ட் இஸ் ஃபோக்கஸ். நம்ம போன அத்தியாயத்திலே பார்க்கலாம் இல்லையா? ஃபோக்கஸ்டு மைண்ட் இருந்தாதான் எதையும் சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி இவனோட குழப்பமான ஒரு நிலைக்கு எப்படி பகவான் கர்மயோகத்தை அவனுக்கு செய்யணும்னு புரிய வைக்க போறார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அனகா, இங்க வந்து இவர அனகான்னு கூப்பிடுறாரு. யார? அர்ஜுனனை. பகவான் உவாச்ச அனகா அப்படின்னா பாவமற்றவனே, எதையுமே அவனால தப்பா பார்க்கவே முடியாது, பாவமற்றவனே. இது அவனுக்கு கொடுத்த ஒரு அடைமொழி. அஸ்மின் லோகே
சாங்கியானாம் ஞான யோகேன யோகினாம் கர்ம யோகேன திவிதா நிஷ்டா மயா புரா புரோக்தக அப்படின்னு சொல்றாரு. ரெண்டு இருக்கு, ரெண்டு விஷயம் இருக்கு. சாங்கியமும் இருக்கு, கர்மமும் இருக்கு. சாங்கியம் யாருக்கு? சன்னியாசிகளுக்கு. யாருக்கு? சம்சாரிகளுக்கு. இத நான் முன்னமே சொல்லிட்டேன், பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னால சொல்றேன். எப்பப்பா சொன்ன நீனா? சொன்ன. ஏன்னா இதுதான் வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. வேதங்கள் பகவானிடல இருந்து ஸ்ருதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது அவங்க பகவானுடைய பிரம்மத்துக்கிட்ட இருந்து நேரடியாக வந்ததுதான் வேதங்கள். இந்த வேதங்கள்லயே 16 பாகம் அப்படின்னு வச்சா 12 பாகம் கர்ம காண்டம் தான், 4 பாகம் மட்டும்தான் ஞான காண்டம். அப்புறம் எது முக்கியமா இருக்கும்னு சொல்லுங்க? கர்ம காண்டம் தான் இல்லையா. சோ இந்த கர்மத்துக்கு நான் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நான் முதலே சொல்லிட்டேன். புறா போக்தா, நான் முன்னாலே சொல்லிட்டேன். எதுல சொன்னேன்? வேதத்துல சொல்லியிருக்கேன். அங்கேயே நான் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கேன் பாரு கர்மயோகத்துக்கு அப்படின்னு சொல்றார். பாபம் மற்றவனே தத்துவ விசாரம். தத்துவ விசாரம்னா என்ன நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்? சாங்கிய யோகம், அதாவது ஞான விசாரம். ஞான விசாரம்னா என்ன? ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்டடீஸ். அதுக்குதான் ஆத்ம விசாரம், ஞான விசாரம், தத்துவ விசாரம் எல்லாம் சொல்லுவோம். இந்த தத்துவ விசாரம் செய்கின்றவர்களுக்கு ஞான யோகம். யார் தத்துவ விசாரம் செய்வாங்க? இப்போ நம்ம இந்த 4 வர்ணாசிரமத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல பிரம்மச்சரியம், கிரகசாஸ்திரம், வானப்பிரஸ்தம் அண்ட் தென் சந்நியாசம். இப்போ எந்தெந்த கல்யாணம் ஆற மட்டும் பிரம்மச்சாரி. கல்யாணம் ஆயிட்டு ஒரு குடும்பத்தை அவன் ஏற்று நடத்தும் போது அவன் சம்சாரி. சம்சாரியோட கடமைகள் நிறைய இருக்கு. சம்சாரியோட வாழ்க்கை தான் மேஜர் போர்ஷன் ஆஃப் தேர் எனிபடிஸ் லைஃப். அந்த சம்சார வாழ்க்கை தான் ரொம்ப பெருசு. பிக் சங்க் ஆஃப் எவ்ரிபடிஸ் லைஃப் இஸ் சம்சாரம். இந்த சம்சாரத்துல அவனுக்கு நிறைய கடமைகள் இருக்கு. குழந்தைகளை பார்த்துக்கணும், சம்பாதிக்கணும், குடும்பத்துக்காக நிறைய வேலை செய்யறது இந்த சம்சாரி தான். ஆனா நம்ம வேலைகள் எல்லாம் முடிஞ்ச உடனே, இப்ப எங்களை எடுத்துட்டோன்னா எங்களுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. குழந்தைங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணியாச்சு, பேரம் பேத்திகளை பார்த்தாச்சு, டெலிவரி பார்த்தாச்சு, அவங்கள ஒரு நிலைக்கு கொண்டு வந்தா. இப்போ எங்களுக்கு எங்களை பார்த்துக்கிறது தவிர வேற வேலை கிடையாது, வேற எந்த கடமைகளும் கிடையாது. இப்போ இன்னும் நான் நோண்டி நுங்க எடுத்துட்டு இருக்க கூடாது. சோ இப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? ஞான விசாரம் பண்ணணும். சோ இந்த சந்நியாச தர்மத்துல என்டர் ஆறவங்களுக்கு ஞான விசாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கர்ம விசாரம் குறைஞ்சுட்டே வரும், ஞான விசாரம் ஜாஸ்தியாயிண்டே வரும். கர்மம் செய்யணும், அதுதான் அடுத்த ஸ்லோகம் 4வது ஸ்லோகத்துல இருந்து அதுதான் அவர் சொல்ல போற. நீ கர்மம் செய்யாம இருக்க முடியாதப்பா. சோ இந்த சந்நியாச தர்மத்துல அதுக்காக நம்ம ஆரஞ்சு ரோம் போட்டுட்டு நான் சன்னியாசி அப்படின்னு ஓட மாட்டேன்னு தெரிய வேண்டியது இல்லை. எவன் ஒருவன் கர்மயோகத்தில் இருந்து ஞான விசாரத்தில் ஈடுபட்டு அதை ஒரு போக்கஸோட செய்யறவன் எல்லாமே சன்னியாசி தான். ஆசைகளை எல்லாம் குறைத்து சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் கட்டுக்குள்ள வச்சு, அப்பதான் நம்ம மனசு அதுல போகும். இல்லைன்னா பாக்கியம் அம்மா அப்பே சொன்ன மாதிரி சீரியல் பார்க்கலாமா, இல்ல எதனா இன்னும் கொஞ்சம் மைசூர் பாக்கு செஞ்சு கிண்டி வைக்கலாமா அப்படின்னு எல்லாம் போயிட்டு இருக்கும் இல்லையா. சோ நமக்கு கிடைச்ச இந்த வாழ்க்கை இப்பவே நமக்கெல்லாம் 60க்கு மேலதான் எல்லாருக்கும் பொறுப்புகள் முடியுது. சில வீட்டுல 70 ஆனாலும் பொறுப்புகள் முடியறது இல்லை இல்லையா. பேரனை பார்த்துக்கணும், எதனா ஒரு வேலை. சோ பொறுப்புகள் எவ்வளவு சீக்கிரம் நம்ம முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சுட்டு ஞான விசாரத்துல ஈடுபடுற எல்லாருமே சன்னியாசிகள் தான். அவங்களுக்கு ஞான யோகம் முக்கியம். அதே ஜனனி எடுத்துன்னு நீ ஞான யோகம் பண்ணு அப்படின்னா அவன் இன்னும் துணுண்டு குழந்தைய மடியில் வச்சிருக்கா பாருங்க. அவங்களெல்லாம் அவங்க பார்த்து வளர்த்து பெரியவளாக்கி, அது மட்டும் அவங்களுக்கு கர்ம யோகம் ரொம்ப முக்கியம். ஆனாலும் ஞான யோகமும் கூடவே ஒரு இதுவா வரணும். அது வந்தாதான் ஒரு காலத்துல, அதாவது நமக்கு இந்த ஒரு ஸ்டேஜ் வரும்போது நம்ம மனசு அந்த சந்நியாச யோகத்துல ஈடுபடும். இதில் இல்லைன்னா இது என்னடா இது
நாள் ஜாலியா இருந்தது, சன்னியாசன் உயிர் எடுக்கிறாளே அப்படின்னு ஆயிடும் இல்லையா? சோ ஒவ்வொரு நம்ம ஆரம்பத்தில இருந்து வந்து இத கொஞ்சமா சேர்த்துக்கணும், அது ஜாஸ்தியா பண்ணணும், போக போக அத கொஞ்சமா செய்யணும், இத ஜாஸ்தியா பண்ணிக்கணும். அதனால ரெண்டும் ரொம்ப முக்கியமா. தத்துவ விசாரம் செய்கிறவர்களுக்கு ஞான யோகம் என்றும், அதை அனுஷ்டிக்கிறவர்களுக்கு எதை தத்துவ விசாரத்தை அனுஷ்டிக்கிறார். யார் தத்துவ விசாரத்தை அனுஷ்டிப்பாங்க? இவங்க படிக்கக்கூடிய தத்துவ விசாரம் எதுன்னா தர்மம் வழியில 4 புருஷார்த்தம், தர்ம அர்த்த காம மோட்ச. இத தர்மத்தின் வழியில அர்த்த காமம்ன்றது the main புருஷார்த்தம் ஃபார் a சம்சாரி. அந்த சம்சாரி அர்த்த காமத்தை வந்து தத்துவ விசாரத்தோட பண்ணணும். எப்படின்னா அப்ப எல்லாம் படிச்சுட்டு கர்மகாண்டத்தை விட்டு ஞான காண்டம் படிச்சுட்டு அப்புறமா அப்படி இல்லை, வாழ்க்கையை தர்மத்தின் வழியாக எப்படி செலுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்சர்ஸ் மூலியமா தெரிஞ்சுட்டு நம்மளும் அதுதானே செய்யறோம். கண்ணா பின்னானா இருக்கிறோம் இல்லையே, ஒரு முறையான வாழ்க்கை வாழ்றோம் இல்லையா? அந்த முறையான வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கிறதும் தத்துவ விசாரம் தான். அந்த தத்துவ விசாரம் செய்யறவளுக்கு கர்மயோகம் என்றும் என்னால முன்னாலேயே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பகவான் இங்க சொல்றார். இந்த ஞான யோகம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில குவாலிஃபிகேஷன்ஸ் நமக்கு எடுத்தோன்னா நம்ம ஞான யோகத்துக்கு போக முடியாது. சில குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கு. அதுக்கு வந்து பியூரிட்டி. எது பியூரிட்டி? பாடி பியூரிட்டி போயிட்டு மைண்ட் பியூரிட்டி வேணும், மெச்சூரிட்டி வேணும். நம்ம படிக்கிறது புரிய வேண்டாமா? மெச்சூரிட்டி வேணும். அப்புறமா மனசுல அதுல ஈடுபடணும். அப்படின்னா லௌகீக விஷயங்களில் இருந்து மனது கொஞ்சம் ஈடுபடணும். சோ 3 குவாலிஃபிகேஷன் வேணும்: பியூரிட்டி, மெச்சூரிட்டி, டிட்டாச்மெண்ட். இந்த பியூரிட்டி, மெச்சூரிட்டி, டிட்டாச்மெண்ட்டுக்கு நம்மள பண்படுத்தக்கூடியது கர்மயோகம். சோ கர்மயோகம் செஞ்சு நம்ம இந்த பியூரிட்டி, மெச்சூரிட்டி அண்ட் டிட்டாச்மெண்ட் மாதிரி தீஸ் ஆர் த குவாலிட்டிஸ் ப்ரீரிக்விசிட் ஃபார் கோயிங் டீப் இன்டு ஆத்ம விசாரம். அதுக்கு இதெல்லாம் நம்ம செஞ்சுதான் ஆகணும். சோ கர்மயோகத்தை ஃபாலோ பண்ணி இம்ப்ரூவ் எம்எஸ்சி டிகிரி வாங்கி வச்சுக்கோ. அதுக்கப்புறமா ஃபாலோ ஞான யோகம் டு அட்டைன் லிபரேஷன். இந்த ரெண்டுதான் லிபரேஷனுக்கு முக்கியம். கர்மயோகம் வந்து லிபரேட் பண்ணாது. கர்மயோகம் நம்மள ஞான யோகத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணும். தத்துவ விசாரம் ஒண்டிதான் நமக்கு வந்து லிபரேட் பண்ணு. லிபரேஷன் என்ன? பாண்டேஜ்ல இருந்து. எப்படியும் அந்த சம்சாரியா இருந்தப்போ அந்த அர்த்த காம எல்லாம் பண்ணுன்னு இருக்கும் போது அட்டாச்மெண்ட் இல்லாம நம்மளால அந்த வேலையில ஈடுபட முடியாது. அப்பத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த அட்டாச்மெண்ட்ல இருந்து நம்ம விடுதலை ஆகி வரலன்னா அப்புறம் சாவர மட்டும் சம்சாரி தான், நம்ம வந்து சன்னியாசியா ஆகவே முடியாது. சோ அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு 3வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார். அடுத்தது என்ன சொல்றார் அப்படின்னா, புருஷ கர்மணா அனாரம்பாத் நைஷ்கர்மியம் ந அச்னுதே சந்நியாசானாத் ஏவ சித்திம் ந சமதி கச்சதி. நீ சித்தி அடையணும் அப்படின்னா, நிஷ்கர்மிய சித்தி அடையணும் அப்படின்னா நீ கர்மமே செய்யாட்டா ஒன்னும் கர்ம அனாரம்பம். நீ ஆரம்பிக்கிறே இல்லை இன்னும் கர்ம சேர்த்து, நான் நேரம் வந்து போய் பிஹெச்டி கிளாஸ்ல உட்காந்துக்கிறேன் அப்படின்னா ஒன்னும் ஆவறது இல்லை, அது முடியாது. அதனால நீ இன்னும் கர்மம் செய்ய ஆரம்பிக்கலைன்னா நீ சித்தி அடைய முடியாது. சித்தி அடையிறதுன்னா என்ன? கெட்டிங் வாட் ஆல் வி ஷுட் கெட் இன் திஸ் பிரகிருதி. பிரகிருதி நமக்கு நிறைய பாடங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த பாடங்கள், அந்த படிப்பினையிலிருந்து நாம் எதையெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அதையெல்லாம் தெரிஞ்சுண்டு புரிஞ்சுண்டு அது அழகார நடிக்கிறது தான் சித்தி அடைந்தவன். person who has been well grounded in the atma jnana. அந்த ஆத்ம ஞானா போறதுக்கு தான் நைஷ்கர்மிய சித்தி. நைஷ்கர்மிய சித்தி அப்படின்னால the exact translation or exact meaning of that is சித்தி அடைவது. அப்படின்னாலே தெரிஞ்சுக்க வேண்டியது
தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. நைஷ்கர்ம சித்தின்னா ஆத்ம ஞானத்தை தெரிஞ்சுண்டு ஆத்மாவில் நிலைத்து இருத்தல், நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு அந்த ஒரு இதுக்கு நம்ம வந்து தயாரா ஆயிட்டு அதுல நிலைத்து இருக்கணும். நிலைத்து இருக்கணும்னா இட் இஸ் ஆல் அ செல்ஃப் ரியலைஸ்டு சோல்ஸ். இந்த நேத்து வந்து யோக வசிஷ்டா கிளாஸ்க்கு வந்தவங்களுக்கு தெரியும் இல்லையா, the realized souls எப்படி எல்லாம் இருக்கணும்னு சொல்லி. So a realized soul is supposed to have attained நைஷ்கர்மிய சித்தி. எப்படி ஒரு பழம் வந்து ஒரு மரத்துல இருந்து அதோட சக்தி எல்லாம் எடுத்து பூவாகி காயாகி காய் கனிந்து கனிவான கனியில வந்து எல்லா சாரும் வந்த அப்புறமா அது மரத்துல இருந்து தானா வெளியே தொட்ட உடனே கைக்கு வந்துருது இல்லையா பழம். அந்த மாதிரிதான் நம்ம இந்த சம்சார வாழ்க்கையில இருந்து தானா விடுபடணும் அப்படின்னா அந்த நைஷ்கர்ம சித்தி நம்ம அந்த ஒரு சந்நியாச தர்மத்துக்கு போறதுக்கு முன்னால நமக்கு அந்த சித்தி அடைதல் என்பது வரணும். அப்படின்னா அதற்கு நம்ம கர்மம் செஞ்சாதான் நமக்கு அந்த ஒரு நிலைமை வரும். 60 வயசுக்கு மேல ஆயிட்டால கொஞ்சம் கொஞ்சம் 60 வயசுன்றது வந்து டிரான்சிஷன் ஃப்ரம் த சம்சாரம் டு சந்நியாசம். அதுக்குதான் வானப்பிரஸ்தம்னு பேரு. வானப்பிரஸ்தம்னு எங்கேயோ போய் இதுல உட்கார்ந்துக்கோன்னா தனிமையை விரும்பி குடும்ப பாரங்களில் இருந்து குடும்ப ஒரு டியூட்டிஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மள விலக்கிக்கிட்டு ஒரு சந்நியாச தர்மத்துக்கு தயாராகக்கூடிய அந்த டிரான்சிஷன் பீரியட் தான் வந்து வானப்பிரஸ்தம். அப்ப அந்த வானப்பிரஸ்தத்துல தான் நம்ம வந்து எல்லாத்தையும் படிப்போம். அப்பதான் வந்து எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கோ, பகவத்கீதை எல்லாத்தையும் படிச்சு அந்த நைஷ்கர்மிய சித்தி அடையறதுக்கான ஒரு வழியில நம்ம அந்த திசையில போவோம். இல்லைன்னா இந்த சம்சாரத்திலே பாட்டு மாட்டிட்டு இந்த பிறப்பு இறப்புல இருந்து நம்ம வெளிவரவே முடியாது. சோ அந்த நைஷ்கர்ம சித்தி அடையறதுக்கு நம்ம கர்மங்களே அனுஷ்டானம் பண்ணிதான் ஆகணும். வெறும் சந்நியாசத்தால அந்த ஒரு நிலை வராது. இஃப் ஐ நோ எவ்ரிதிங் பட் ஐ டோன்ட் பிராக்டிஸ் எனிதிங். எனக்கு ஆத்மான்னு என்ன தெரியும், ஆனா என்னால ஆத்மாவில நிலைக்கவே முடியாது அப்படின்னா என்ன பிரயோஜனம்? I can only teach, but I can't write. Teachers எல்லாம் வந்து நல்லா சொல்லி தருவாங்க, பரீட்சை எதுனா ஃபெயில் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நம்ம ஃபெயில் ஆயிடுவோம் இல்லையா. சோ அந்த ப்ரிப்பரேட்டரி ஸ்டெப்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 5வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ வந்து வாழ்க்கையில கணப்பொழுதேனும் ஒரு கர்மம் செய்யாம இருக்கவே முடியாது. சரிப்பா நான் கர்மமே செய்ய மாட்டேன், நான் உட்கார்ந்துருக்கேன், எனக்கு அவசரமா டாய்லெட் போகணும், நான் எழுந்தே போக மாட்டேன் அப்படின்னா முடியுமா அது? சோ எழுந்து போய் அந்த ஒரு இதை முடிக்கிறதுக்கு கூட கர்மம் தானே, ஆக்ஷன் தானே அது. கர்மம்னா எதையோ நம்ம யோசிச்சானா நமக்கு புரியாது. ஆக்ஷன், செயல். செயல் இல்லாம நம்மளால இருக்கவே முடியாது. சும்மா இருந்தா கூட மனசு வந்து செயல் பின்னால ஓடிண்டே இருக்கும். அதை செய்யணும் இதை செய்யணும். மனதால ஒரு செயலை நினைப்பதும் கர்மம் தான், அதுவும் ஆக்ஷன் தான். பிகாஸ் ஐ எம் திங்கிங்னா ஐ எம் நாட் கெட்டிங் எஸ்டாப்ளிஷ்ட் இன் மை செல்ஃப், பட் ஐ எம் இன் த மைண்ட் லெவல். மைண்ட் லெவல் இருக்கும்போது அது யோசிக்கும் போது அதுவும் வந்து ஒரு செயல் தான். அதனால செயலாற்றாம புத்தி உள்ள ஒரு unless otherwise you become unconscious, right? So செயலாற்றாம இருக்கவே முடியாது. யாரும் ஒரு கணப்பொழுதேனும் செயலாற்றாது இருப்பது இல்லை. நான் தூங்கின்னு இருக்கேன்ப்பா, எனக்கு டீப் ஸ்லீப். அப்ப கூட நான் படுக்கும்போது சாப்பிட்ட சாப்பாடு என் உடம்புல ஜீரணம் ஆயிட்டு இருக்குல்ல, நான் சாப்பிட்ட வாழைப்பழம் என்னோட கையும் காலுமா ஆயின்னு இருக்குல்ல, அந்த ஒரு காரியம் உள்ள நடந்துருக்குல்ல, அதுவும் என்னோடல தான் நடக்குது, அதுவும் ஒரு செயல்பாடு தானே. அதனால மனிதனாக பிறந்தவன் செத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க, செத்து போயிட்டா கூட இந்த உடம்புல வந்து அந்த எல்லாமே வந்து அழியறது அப்படின்னு நம்ம வந்து ஒண்ணுமே பண்ணாட்ட விட்டுட்டா கூட புழு பூச்சி எல்லாம் தின்னுடும், அதுவும் ஒரு செயல். சோ செயல் இல்லாம இந்த ஹியூமன் பாடி இருக்கவே முடியாது. மனது, சித்து, அகங்காரம் எல்லாமே செயல்ல ஈடுபட்டுதான் இருக்கும். யாரும் கணப்பொழுதேனும் செயலாற்றாது இருப்பதில்லை. ஏனென்றால் பிரகிருத்தினின்று உதித்த குணங்கள் ஒவ்வொரு குணங்களால்
ஒவ்வொரு உயிரும் தன் வயமின்றி கர்மம் செய்து கொண்டே இருக்கு. அன்கான்சியஸ்லி சர்டன் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். நான் தூங்கும் போதே நான் சாப்பிட்ட தோசை எப்படி ஜீரணமாச்சுன்னு நான் யோசிக்க மாட்டேன். ஐ எம் நாட் இன்ஸ்ட்ரக்டிங் மை பாடி டு இதை நீ ஜீரணம் பண்ணுன்னு சொல்லல. தானாக அது நடந்து கொண்டே இருக்கிறது. சோ தன்வயமின்றி நடக்கிறது. ஏன்னா நம்மள்லாம் இந்த உடல் என்பது பஞ்சபூதங்களால் ஆனது. எப்படி பிரகிருதி பஞ்சபூதங்களால் ஆனதோ அது போல இந்த உடலும் பஞ்சபூதங்களால் ஆனது. பிரகிருத்தில நேச்சர்ல சம்திங் இஸ் ஹேப்பனிங் ஆல் த டைம். சும்மா நம்ம பால்கனியில போய் நின்னா கூட மரத்தை காத்து வந்தா மரம் அசைறது, ஏதோ ஒண்ணு நடக்குது. கொஞ்ச நாள் 10 நாள் கழிச்சு போட்டோம்னா அந்த மரத்துல ஒரு பூ பூக்குது, அங்க ஒரு கூடு காக்கா கூடு கட்டுது, அந்த கூடுல ஒரு முட்டை வைக்குது. ஏதோ ஒரு செயல் இயற்கையில எங்கன்னா நடக்காம ஸ்டில்னஸ் கிடையவே கிடையாது. அதனால இந்த பிரகிருத்தியோடு சேர்த்த இந்த உடம்புல சதா காரியங்கள் செயலாற்றி கொண்டேதான் இருக்கும். ஆறாவது, இப்ப நான் செயலாற்றல நான் கம்மன்னு இருக்க போறேன் அப்படின்னு நம்ம இருந்தாலும் மனசு இந்திரியங்கள் பின்னால ஓடிட்டு இருந்தா அது கூட ஒரு செயல்தான். அது கர்மம் தான். அந்த கர்மத்துக்கு ஒரு எஃபெக்ட் உண்டு அப்படின்னு சொல்றாரு. கர்மேந்திரியங்களை அடக்கி இந்திரிய விஷயங்களை மனதால் எண்ணிக்கொண்டிருக்கும் மூடன் பொய்யொழுக்கு உடையவன், மித்யாச்சாரம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நான் உபவாசம் இருக்கிறேன், சஷ்டி விரதம் நான் கடைபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உபவாசம் இருக்கேன். நான் உபவாசம் இருந்தாலும் வீட்டுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் சமைக்கணும் இல்லையா? சோ நான் சமைக்கும் போது இது கொஞ்சம் நக்கி பார்த்துடலாமா, இது டேஸ்ட் பார்த்துடலாமா, நம்ம இன்னைக்கு இருக்கோமே உபவாசம், நான் தான் தனியா சமையல இருக்கேன், நான் ஒரு வாய் எடுத்து போட்டுட்டா யாருக்கு தெரிய போறது அப்படின்னு மனசு அடங்காம இருக்குன்னு உபவாசம் இருக்கவா வேண்டாம், பேசாம எல்லாத்தையும் தின்னுட்டு போலாம் இல்லையா? உபவாசம் என்பது உண்ணாமல் இருப்பது கிடையாது, மனக்கட்டுப்பாட்டுடன் இருக்கக்கூடாது. நீ ஏதோ டேஸ்டுக்காக அப்படி பார்த்தானா அது தப்பு கிடையாது. if you are not attached to the taste of it, அந்த டேஸ்டுக்காக நம்ம ஏதோ எல்லாருக்கும் சாப்பாடு பண்ணி உப்பு சரியா இருக்கா அப்படின்னு கொஞ்சம் எடுத்து போட்டா உபவாசம் பங்கம் பட்டுச்சுன்னு கிடையாது. ஆனா நான் எதுவுமே சாப்பிடாம ஐயோ அவங்க எல்லாம் சாப்பிடுறாங்களே, இன்னைக்குன்னு பார்த்து யாரோ மைசூர் பாக்கெல்லாம் கொண்டு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி நம்ம மனசால நினைக்கும் போது அந்த உபவாசம் அங்கே பங்கப்பட்டு போச்சு. சோ நம்ம மனசு இந்திரியங்களை கட்டுப்படுத்தாமல் இந்த சாப்பிட்டா நல்லா இருக்குமே, அதை பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு புலன்கள் விஷயங்கள் பின்னால ஓடும் போது அது நான் 10 நாள் எவ்ரி சஷ்டி நான் விரதம் இருப்பேன்ப்பா அப்படின்னு பீத்திக்கோ வேண்டாம். அது தப்பு, மித்யாச்சாரம், பொய்யொழுக்கு அப்படின்னு சொல்றோம். சோ இங்க எது முக்கியம்? செயல், அதனுடன் மனது, இந்திரிய கட்டுப்பாடு தான் இங்க மிகவும் ஸ்லாக்கியமாக சொல்லப்படுகிறது. சோ இந்த பிரகிருத்தியில் இருக்கும் மட்டும் இந்த மனது ஓயாமல் எதன்னா யோசிச்சுக்கிட்டே இருக்கு, எதன்னா ஒரு சங்கல்பித்துக்கிட்டே இருக்கும். சரி உபவாசம் இருந்தா கூட சரி இதே இன்னைக்கு நல்லா இருக்குன்னு எல்லாம் சாப்பிட்டா நாளைக்கு என்னைக்கு நான் உபவாசம் இல்லையோ அன்னைக்கு இதே டிஷ்ஷ பண்ணி சாப்பிட்டுடணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம். அந்த சங்கல்பம் உன்னோட உபவாசம் என்ற அதை கெடுத்துடுச்சு, அங்கேயே பங்கப்பட்டு போச்சு இல்லையா? சோ இந்திரிய கட்டுப்பாடு தான் ரொம்ப முக்கியமே தவிர நம்ம செயல்களுக்கு பின்னால எவ்வளவு தூரம் நம்ம அந்த இந்திரியங்களுக்கு பின்னால ஓடுறோங்கிறது நம்மளோட கட்டுப்பாட்டுல இருக்கணுங்கிறது இங்க ரொம்ப முக்கியம். ஏழாவது, இந்திரியங்களை மனதால் அடக்கி பற்று அற்று கர்மேந்திரியங்களை கொண்டு கர்மம் செய்பவன் மேலானவன். கர்மேந்திரியங்களை இப்ப நான் சமைக்கிறேன், எனக்கு கை வேணும், எனக்கு பாத்திரம் எல்லாம் எடுக்கிறதுக்கு நடக்கணும், செய்யணும், என்ன புத்தி அந்த டிஷ் எப்படி பண்றதுன்னு யோசிக்கணும், அது கரெக்டான இன்கிரீடியன்ஸா கரெக்டான டைம்ல ஆட் பண்ணணும். பட் ஐ எம் டூயிங் வித் ஆல் தீஸ் திங் வித் மை கர்மேந்திரியங்கள். என்னோட ஞானேந்திரியங்கள் எப்படி இருக்கு? என்னோட கட்டுப்பாடுல இருக்கு.
அது நான் பண்ற டிஷ் பின்னால ஓடல, நான் செய்யற செயல் பின்னால ஓடின்னு இருக்கு. புரியுதுங்களா? அதனால இந்திரியங்களை மனதால் அடக்கி இது தின்னணுமே என்ற பற்று அற்று கர்மேந்திரியங்களை கொண்டு கர்மம் செய்பவன் மேலானவன். அம்மா எல்லாம் அப்படித்தானே பண்றாங்க இல்லையா? ஒரு தாய் வந்து எத்தனை பேர் வந்தாலும் அவங்களுக்கெல்லாம் சமைக்கும் போது ஐயோ இது தின்னணும், முதல்ல தின்னுடலாம், நம்ம முதல்ல கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறதே இல்லை இல்லையா? மத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்காக 100% அதுல செயல்ல ஈடுபடும் போது அவங்க கர்மேந்திரியங்கள் இந்த நாக்குல ருசி பார்க்கலாம், இந்த மூக்குல மோந்து பார்க்கலாம்லாம் அவங்களுக்கு இருக்கிறதே இல்லை. சோ எதை சாப்பிட்டாலும் சாப்பிடும் போது வந்து ரொம்ப விசேஷமான எங்க ஒரு இது சொல்லியிருக்காங்க, உணவை உண்பது கர்மம். அந்த கர்மம் எல்லாம் செய்யறோம் இல்லையா? அந்த கர்மம் செய்யும் போது அத வாயில வச்சுட்டு மைசூர் பாக்கா ரொம்ப நல்லா இருக்கு, இது மைசூர் பாக்கு, இது ஒரு ஸ்வீட்டு அப்படின்ற நமக்கு தெரிஞ்சு அதை உண்பது வந்து ஞானம். சோ மைசூர் பாக்கு சாப்பிடுறது வந்து கர்மம். அது வந்து இது ருசிக்கு, இது மைசூர் பாக்கு, இது ஸ்வீட்டு, இது நல்லா செஞ்சு, அது வந்து ஞானம். அந்த சுவையை தரும் இன்பத்தின் பின்னால போகு வந்து போகம். அப்பா சூப்பர், இன்னொரு மைசூர் பாக்கு சாப்பிட்டா நல்லா இருக்கும், சாப்பிடும் போது எவ்வளவு திருப்தியா இருக்கு அப்படின்னு அது கொடுக்கக்கூடிய அந்த உணர்ச்சிகளின் பின்னால போகு வந்து போகம். கர்மம், ஞானம், போகம். அதுவே இன்னும் அதை வந்து ஒரு ஜீவ பிரசாதமாக, தெய்வ பிரசாதமாக எடுத்து சாப்பிடுவது யோகம். இப்ப போகத்துக்கும் யோகத்துக்கும் நமக்கு நல்லா பட்டுப்பட்டுடுச்சா, புரிஞ்சிடுச்சா? வேணும் வேணும் வேணும்ன்றது தின்னணும்ன்ற அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ், if they are running behind the sense pleasure, then the same karma of eating becomes bogam. நமக்கு சாப்பிடுறது தெய்வ பிரசாதமாக நினைக்கும் போது அது யோகம். இது இப்பேற்பட்ட ஒரு டிஷ்ன்றது தெரிஞ்சு சாப்பிடுறது ஞானம். சாப்பிடுவது என்பது கர்மம். என்ன படிச்சோம்? கர்மம், ஞானம், போகம் அண்ட் ஆல்சோ யோகம். இதுவே ஒரே செயல எவ்வளவு இருக்கு பாருங்க. இந்திரியங்களை பாழ்படுத்துவது எது அப்படின்னா இந்த போக பிரியம்தான். போகம்தான் இந்திரியங்களை பாழ்படுத்துகிறது. அடங்கிய மனது அது யோகத்தில் நினைச்சு, போகத்தில் இருந்தது யோகத்துக்கு போகுது. எது? அடங்காத மனது வந்து போகத்தில் ஈடுபடுது, அடங்கிய மனது யோகத்திலே சார்ந்து இருக்கிறது. புரியுதுங்களா? அடுத்தது ஆத்ம ஞானத்தை அறிய சாதனை அப்படின்னு சொல்லுவோம். என்னது சாதனை? சாதனைன்னு சாதிக்கிறது கிடையாது. ஐ எம் டூயிங் ஒன் பிராக்டிஸ். வாட் இஸ் த பிராக்டிஸ்? நம்ம எல்லாம் காலையில சாதனா பண்றோம், கிரியா பண்றோம், பிராணாயாமா பண்றோம், 3 ஸ்டெப் பிராணாயாமா, பஸ்திரிகா எல்லாம் பண்றோம். இதுக்கு நமக்கு குருஜி கொடுத்த பேர் என்ன? சாதனா. வாட் இஸ் த சாதனை? எதை சாதிச்சுட்டு இருக்கோம்? எதையும் சாதிக்கிறது அந்த சாதனை இல்ல. இது வந்து சாதனாங்கிறது வந்து பிராக்டிஸ். ஆகையால் சாதனை தசையில் இருக்கிற ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியது என்ன? யார் சாதனை தசையில இருக்காங்க? நான் வந்து சாதாரணமா என் வாழ்க்கையை வெட்டியா நான் பொழுது போக்க மாட்டேன், ஆத்ம ஞானத்தை நான் பத்தி தெரிஞ்சுக்க போறேன் அப்படின்னு இருக்கிறவன் என்ன செய்யணும்? எந்த மாதிரி அவன் ஆட்டிடியூட்ல அவன் கர்மத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றார். 8வது ஸ்லோகம். நித்திய கர்மத்தை செய். தினச்சரியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? குளிக்கணும் பண்றதெல்லாம் நித்திய கர்மத்தை நீ செய். செயலின்மையை விட சிறந்தது செயலில் ஈடுபடுவது. செயலே செய்யாம நான் இருப்பேன், நான் எதனா செயல்பாடுல ஈடுபட்டேன்னா எனக்கு கர்மம் பின்னாலே ஒட்டிண்டு வருது, அதோட பலாபலன் வருது, அதனால நான் கர்மம் செய்ய மாட்டேன் அப்படின்னு உட்கார்றத விட கர்மத்தில் ஈடுபடுவது சிறந்தது. செயலானுக்கு அப்படி நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன், என்ன செஞ்சாலும் கர்மம் வந்து அதோட பலாபலன், காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்பால எனக்கு ஏதோ ஒரு எஃபெக்ட் வந்துட்டே இருக்கு, நான் எதையும் செய்ய மாட்டேன். வீடெல்லாம் சுத்தம் பண்ண, உடம்பெல்லாம் வலிக்கிறது, சோ வேலை செஞ்சா எனக்கு உடம்பு வலிக்கிறது, காஸ் எஃபெக்ட், ஐ won't do it அப்படின்னு சொல்லி இருந்தானா இந்த உடலை காப்பாத்துறதே உனக்கு வந்து ஒரு பெரிய பாடாயிடும். இந்த உடலை நம்ம காப்பாத்தணும். இந்த இதுதான் கோவில் அப்படி சொல்லுவோம் இல்லையா? இந்த உடலை நம்ம நல்ல விதமான பராமரிக்கிறது அவசியம். ஏன்னா இதன் மூலமாக தான் நம்ம ஆத்ம ஞானத்துல வந்து ஈடுபட போறோம். உடலே இல்லைன்னா
அப்புறம் ஆத்ம ஞானத்தை இந்த சாதனால எப்படி செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால நம்ம இந்த உடலை பேணணும். உடலை பாதுகாக்கணும் அப்படின்னா நம்ம செயலில் ஈடுபடுவது மிகவும் அவசியமாகிறது. அப்போ அடுத்தது எந்தெந்த செயலை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்ல போறார் 9வது ஸ்லோகம். எந்த செயல் செஞ்சாலும் காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் இஸ் அன்அவாய்டபிள். எந்த ஒண்ணு செஞ்சாலும் வெதர் குட் ஆர் பேட் அந்த எஃபெக்ட் இருக்கத்தான் செய்யுது. குட் எஃபெக்ட்னா இட் வில் ஆட் டு யுவர் புண்ணியம், பேட் எஃபெக்ட்னா இட் வில் ஆட் யுவர் பாப்பம். இந்த புண்ணிய பாப்பம் கணக்கு ஜீரோவா நில்லு வந்தாதான் நமக்கு இந்த சம்சார அந்த வட்டத்திலிருந்து அந்த சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத்ல இருந்து நம்ம வெளியேற முடியும். அப்படின்னா அதனால தானே நான் கர்மமே செய்ய மாட்டேன்னு சொல்றேன். ஏன் கர்ம செய்ன்னு சொல்றேன் அப்படின்னா, ஏதோ ஒரு கர்மம் செஞ்சா அதுக்கு எஃபெக்டே கிடையாது. அது என்ன கர்மடா அப்படின்னா அது யஜ்ஞம். சோ யஜ்ஞம் செஞ்சானா அதுக்கு பலாபலன் ஒட்டாது. அப்ப எல்லாரும் யஜ்ஞம் செய்யணும். ஐயோ நான் யஜ்ஞமே செய்யல. இப்ப யார் யஜ்ஞம் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க? யாரும் யஜ்ஞமே செய்யறது இல்ல. அப்ப பகவான் எல்லாரும் யஜ்ஞம் செய்யணும்னு சொல்றாங்களே அப்படின்னா அந்த யஜ்ஞம் என்ன அப்படின்னு நம்ம இப்ப புரிஞ்சுக்க போறோம். இந்த யஜ்ஞம் அப்படிங்கிறதுக்குதான் வேதங்கள்ல ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. எது ஒண்ணு செய்யணும்னாலும் யாகம் செய்யணும், யஜ்ஞம் செய்யணும் இல்லையா? அந்த யஜ்ஞத்துல ஒரு சங்கல்பம் எடுத்துப்போம். அந்த சங்கல்பத்தை யாருக்காக? இப்ப தேவர்களுக்காக நம்ம மழை வேணும்னா வருண பகவான், உடம்பு நல்லா இருக்குன்னா சுதர்சன ஹோமம், வீடுல எல்லாரும் சுபிட்சமா இருக்குன்னா கணபதி ஹோமம், இதெல்லாம் செய்யறோம். நம்ம செய்யலற நம்மளே செய்யறதுல சேவிக்கிறோம் இல்லையா? இந்த கர்மம் செய்யும் போது அதனோட பலாபலன் உண்டாது. யஜ்ஞ கர்மம் 9வது யஜ்ஞம் கர்மம் தவிர மற்ற கர்மத்தால் இவ்வுலகு கட்டுண்டிருக்கிறது, பந்தப்படுத்துது. குந்தியின் மைந்தா, யஜ்ஞத்துக்கான கர்மத்தை பற்று இன்று நன்கு ஏற்றவாழையாக. யஜ்ஞம் செய்ய, அதை கூட உனக்காக செய்யாத, மத்தவங்களுக்காக செய். குருஜி ஆசிரமத்துல எவ்வளவோ மகாருத்ர யோமம் எல்லாம் நடக்கும் இல்லையா? அப்பெல்லாம் நிறைய பேர் ரொம்ப காஸ்ட்லி சங்கல்பம் எடுத்துட்டு எல்லாம் சங்கல்பம் எடுத்தவங்களாம் இந்த பக்கம் வாங்க, அவங்க உட்காருங்க, அவங்களுக்கு பிரசாதம் எல்லாம் கொடுப்பாங்க. அப்ப நம்மளாம் ஐயோ நமக்கு 35,000 தானே, ஒரு சங்கல்பம் எடுத்துக்கலாமே, நமக்கு பிளெஸிங் கிடைக்குமே அப்படின்னா குருஜி அழகா சொல்வார், இங்க சங்கல்பம் பண்றவங்களுக்கு தான் பிளெஸிங் கிடையாது. யார் யார் சங்கல்பம் பண்ணிக்கலையோ அவங்கெல்லாம் வருத்தப்பட வேண்டாம், உங்களுக்காக நான் சங்கல்பம் எடுத்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லும் போது மனசு அப்படியே உருகி போயிடும். சோ அந்த மாதிரி நமக்கு ஒரு சத்குரு இருக்கும்போது நமக்கு வேண்டியதெல்லாம் அவர் பாத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு ஐயோ நான் யஜ்ஞம் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தடுமாற வேண்டாம். நம்ம செய்யற காரியமே யஜ்ஞமா எப்படி செய்யறதுன்னு நம்ம அடுத்த ஸ்லோகத்தை பார்க்க போறோம். கர்மம் செய்யணும். கர்மம் செய்யறதுல 3 விதமா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் டயக்ரஸ் ஆற மாதிரி இருக்கும். பறித்தல், பங்கிடுதல், படைத்தல். பறித்தல்னா புடுங்கி திங்கிறது, அது அனிமல் இன்ஸ்டிங். பங்கிடுதல்ன்றது நம் சம்சாரத்துல எல்லாரும் சாதம் செஞ்சா எல்லாரும் பங்கிட்டு சாப்பிடுறோம் இல்ல. ஆனா படைத்தல், யஜ்ஞத்துக்கு முக்கியமானது படைத்தல். நம்ம அதுல ஆகுதி பண்ணிட்டு தான் நம்ம பண்ணணும். அந்த செய்யறவங்களுக்கு இப்ப கூட நம்ம வீட்டுல யாருன்னா கணபதி யோகம் செஞ்சு வச்சா அவங்களுக்கு ஒரு வேஷ்டி சட்டை எடுத்து கொடுத்து அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். அப்பதான் அந்த யஜ்ஞத்தோட ஒரு எஃபெக்ட் நமக்கு வரும் இல்லையா? அதனால கொடுத்துட்டு தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்றது மிகவும் முக்கியமானது. யஜ்ஞம் தவிர மற்ற கர்மங்களால் இவ்வுலகம் கட்டுப்பட்டு உள்ளது. குந்தியின் மைந்தா, யஜ்ஞத்துக்கான கர்மத்தை பற்று அற்று நன்கு இயற்றுவாயாக அப்படின்னு சொல்றார். எதெல்லாம்ப்பா யஜ்ஞம்? நான் யஜ்ஞம் செய்யறது என்ன? எந்த ஒரு காரியத்தையும் உனக்காக செய்யாமல் பிறருக்காக நீ செய்யும் போது அது யஜ்ஞமாகிறது அப்படின்னு சொல்லி, போர் புரிவதை ஒருவன் உலக நன்மைக்காகவென்று செய்வானாகில் பொருள் ஈட்டுவதையும்
பயிர் தொழில் செய்வதையும் ஒருவன் பொது நலத்திற்கென்று செய்வானாகின் குற்றேவல் புரிவது கூட சமூகத்தின் நலனுக்காக என்று செய்வாயானால் இதை எல்லாமே யஜ்ஞமாக ஆகும். புரியுதுங்களா? சோ யஜ்ஞம்னா என்ன? எனக்காக செய்யாம மத்தவங்களுக்காக ஒரு செய்யறது யஜ்ஞம். யஜ்ஞம்னா என்னமா? என்ன பண்ணுவாங்க? அங்க ஒரு பெரிய தீ மூட்டிட்டு அக்னியில சம்திங்க நம்ம சமர்ப்பணம் பண்ணுவோம். ஏன்னா அக்னி இஸ் சப்போஸ் டு டேக் வாட் எவர் இஸ் த அந்த நம்ம போடக்கூடிய அந்த கிராஸ் மேட்டர் எல்லாம் சட்டிலா ஆகி அந்த சட்டிலா அந்த அக்னி அதை எடுத்துன்னு போய் எங்க சேர்க்கணுமோ அங்க சேர்க்குது அப்படின்றது நம்ம யக்ஞத்தோட ஒரு தாத்பரியம் இல்லையா? சோ அக்னியில எதையன்னா ஒண்ணு நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது, எதையன்னா ஒண்ணு நம்ம போடும்போது, the grossness of what we put into the fire will become very very subtle, and the subtlety will be taken by the devas, and devas will bless you with the taking that whatever you have said. இப்போ நான் ஒரு பிச்சைக்காரன் ரொம்ப பசியோட அப்படியே நடுங்கின்னு நிக்கிறான். அவன் வயத்துல என்ன இருக்கு? ஜட்டராகினி இருக்கு. அந்த ஜட்டராகினிக்கு நான் சாதம் போடும்போது அவன் வயிற்றுல இருக்க அந்த நெருப்புல அந்த அக்னியில நான் ஆகுதி பண்ணும்போது அதுவும் யஜ்ஞமாகிறது. படிக்கணும்னு ஒருத்தன் ரொம்ப ஆசைப்படுறான், காசு இல்ல, அவன் மனசுல அந்த ஞானாகினி பொங்கின்னு இருக்கு, எரிஞ்சின்னு இருக்கு. எது? ஞானாகினி. அவனுக்கு படிப்பதற்காக நான் பணம் கொடுத்து அவனை பள்ளியில சேர்த்தானா அவனோட ஞானாகினியில என்னோட பணம் என்ற ஒரு பொருளை நான் ஆகுதி பண்ணும்போது அந்த பணம் என்ற கிராஸ் மேட்டர் ஒரு புண்ணியம் என்ற ஒரு சட்டில் மேட்டராக போகிறது. புரியுதா? இந்த மாதிரி நிறைய சொல்லிண்டே போலாம். எந்த ஒரு அக்னியில எதையான போட்டு அந்த கிராஸ்னஸ் சட்டிலிட்டி ஆக்குறதுதான் யஜ்ஞம். புரியுதுங்களா? இந்த யஜ்ஞம் நம்ம என்ன பண்ணிட்டே இருக்க, சொத்து நம்ம சம்பாதிக்கிறது அது நம்ம கிட்ட ஒட்டணும் அப்படின்னா அதுல ஒரு பகுதி மத்தவங்களுக்காக செலவு செய்யும் போதுதான் இந்த பணம், நான் 100 ரூபாய் சம்பாரிச்சேன்னா 10 ரூபாய் ஒருத்தர் கொடுத்தா இந்த 90 ரூபாய் என்கிட்ட இருக்கே அது பவித்திரம் ஆயிடுறதுதான். நான் அந்த எந்த வழியில சம்பாதிச்சுட்டு இருந்தாலும் அந்த 100 ரூபாயில 10 ரூபாய் ஒன்னுக்கு கொடுக்கும் போது இந்த 90 ரூபாய் பவித்திரமான விலையில் சம்பாதித்ததாக ஆயிடுது. அதனாலதான் எல்லாரும் போய் திருப்பதி உண்டியில காசு போடுறாங்க இல்லையா? அது வேற விஷயம். ஓகே, சோ இந்த யஜ்ஞம் என்பது மிக மிக முக்கியமானது. எது? யஜ்ஞம் செய்யணும். எப்படி செய்யணும்? நம்ம வீட்டுல 4 கல்லு வச்சு யஜ்ஞம் எல்லாம் செய்ய வேண்டாம். இந்த மாதிரி நம்ம செய்யற காரியம் எல்லாமே செல்ஃப்லெஸ்ஸா செய்யும் போது எல்லாமே யஜ்ஞமாக ஆயிடுறது. 10வது ஸ்லோகம். ஏன் அப்படின்னா இந்த சிருஷ்டி ஆரம்பிக்கும் போது பிரம்மதேவன் என்ன பண்ணா? பிரஜாபதியாகி இந்த பிரஜைகள் எல்லாம் யஜ்ஞத்தால உண்டு பண்ணா. அப்போ சொல்லிட்டு உங்களெல்லாம் நான் படைச்சிட்டேன்ப்பா, நீங்கெல்லாம் போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் யஜ்ஞம் செஞ்சுட்டு நீங்க அப்படியே விருத்தி அடைங்க. அப்போ இந்த பிரகிருதி உங்களுக்கு காமதேனு மாதிரி உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு ஒரு பிளெஸ்ஸிங்கோட பிரம்மா இது நான்முக பிரம்மா. இங்க புரியுதுங்களா? பிரம்மம் இல்ல, இது பிரம்மா, நான்முக பிரம்மன். நான்முக பிரம்மன் தான் பிரஜாபதியை ஃபர்ஸ்ட் ஹியூமன் பீயிங்க படைக்கிற. பிரஜாபதியில இருந்து பிரஜைகள் எல்லாம் உருவாகுறது இல்லையா? அப்போ அவருக்கு சொன்ன ஒரு பிளெஸிங் நீங்க இந்த மாதிரி ஒருத்தரை பேணிண்டு, நீ அவனை பார்த்துக்கோ, அவன் உன்னை பார்த்துக்கிட்டும், நீங்க இந்த மாதிரி ஒருத்தரோட ஒருத்தர் ஒத்துண்டு மத்தவங்களுக்காக நீங்க வாழும்போது இந்த பிரகிருதி ஒரு காமதேனுவாகி உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கும். நீ கொடுக்க 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 உனக்கு வேண்டியது வந்துட்டே இருக்கு. இதுதானே குருஜி படிச்சு சொல்றார். தங்களுக்கென்று தேடுபவர்கள் செல்வம் சேர்த்து பிறகு அவர்களை விட்டு எல்லாம் போகும்போது நெத்திகாசு கூட எடுத்துன்னு போக முடியாது இல்லையா? எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போறோம். அப்ப மத்தவங்களுக்காக செலவு பண்ணி அவங்களோட ஒரு திருப்திக்காகவாவது அதை செலவு செய்யலாம் இல்லையா? ஒன்றையும் எதிர்பாராது கொடுத்து கொண்டே இருப்பவர்களுக்கு கொடைக்கு வேண்டிய பொருள் தானே அமைக்கிறது. இது கண்கூடா நாங்க லைஃப்ல பார்த்திருக்கோம். we have experienced it.
கொடுக்க கொடுக்க நமக்கு தேவையானதெல்லாம் வந்துட்டே இருக்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க, அப்பதான் வந்து நமக்கு தெரியும். ஆகையால் இந்த யக்ஞம் பண்றதுல ஒரு விதமான பாவமும் உனக்கு ஒட்டாது. யக்ஞமே காமதேனுவாக உனக்கு வந்து வேண்டியதெல்லாம் கொடுக்கும். காமதேனுன்னா நினைச்சதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு பசு, அது எல்லாருக்கும் தெரியும். 11வது, தேவர்களை பேணுங்கள், தேவர்கள் உங்களை பேணட்டும், பரஸ்பரம் பேணி பெரு நன்மையை பெறுவீராக. உனக்கு மழை வேணுமா, வருண பகவான பூஜை செய், அவர் வந்து உனக்கு வந்து மழையை கொடுப்பாரு இல்லையா. வருண ஜபம் எல்லாம் பண்றோம். ஏதோ ஒண்ணு இந்திரன், நம்ம அந்த பாகவதத்திலே படிச்சிருப்போம் இல்லையா, கிருஷ்ணர் வந்து இந்திரனுக்கு கொடுக்காம நம்ம இந்த மலை தானே நமக்கு வந்து எல்லாத்தையும் மழை கொடுக்குது, அதனால அந்த மலைக்கு பூஜை பண்ணலாம் அப்படின்னு அந்த கதையெல்லாம் தெரியும் இல்லையா. சோ அந்த மாதிரி தேவர்கள் அப்படின்றது யாரன்னா சிரேஷ்டமான காரியங்களை செய்பவர்கள் தான் தேவர்கள் அப்படின்னு சொல்ல. அதாவது நம்மளை விட அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கெப்பாசிட்டி ஜாஸ்தி, நம்மளை விட மோர் சட்டில் நேச்சர் இருக்கிறவங்க. சோ ஒரு மேலான செயல்களை செய்யக்கூடியவர்கள் தேவர்கள். சோ அவங்கள வந்து கொஞ்சம் ஃப்ரெண்டா நம்ம வச்சுட்டு அவங்களுக்கு தேவையானதை கொடுத்து, அவங்களுக்கு நமக்கு தேவையானதை நம்ம கேட்கும் போது, அவங்க கொடுக்கும்போது அதுக்கு பிரதிபலனாக அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு மரியாதை செய்யணும். அந்த மாதிரி செய்யலைன்னா அது வந்து நீ வந்து ஒரு திருடனுக்கு சமம் அப்படின்னு பகவான் இங்க சொல்றார். இஷ்டான் சரி, யக்ஞா பவித, சாரி நேரவே படிச்சுக்க. யாகத்தால் பேண பெற்ற தேவர்கள் உங்களுக்கு நாடிய போகங்களை நல்குவார்கள். வருண பகவான் பூஜை பண்ண உனக்கு வேணும், உடம்பு சரியில்லை, சுதர்ஷன ஹோமம் பண்ணனா உனக்கு உடம்பு சரியாகும். கிரக நிலைகள் சரியில்லையா, நவகிரக ஹோமம் பண்ண சரியாகும். நல்லா படிக்கணுமா, கணபதி ஹோமம் செய்ய. இதெல்லாம் செய்யும் போது அந்த பலாபல நமக்கு கிடைக்கும் போது அந்த யாகத்துக்காக செஞ்சு கொடுக்கறவங்களுக்கு நமக்கு மரியாதை கொடுக்கணும். நம்ம இந்திரன் போய் அங்க நேரா கொடுக்க போறது இல்லை. யார் நமக்கு இந்த யக்ஞம் செஞ்சு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு மரியாதை செய்யும் போது அதுதான் வந்து பூர்ணமட ஆக்சுவலா வந்து பூஜைனால 3 விஷயம் குருஜி சொல்வார். தேவ பூஜா, சக்கடகத்தி அண்ட் தட்சிணா. எல்லாரையும் சேர்த்து வச்சுட்டு பூஜை செய்யணும். தேவர்களுக்கு இஷ்ட தெய்வத்தை வந்து முறையாக தினமும் பூஜை செய்யணும். அந்த பூஜையில வந்து எல்லாரையும் சேர்த்துக்கணும். சங்கமா வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் ஒன்னா நின்று பூஜை செய்யணும். நான் மட்டும் பூஜை செய்யறேன், நீ உனக்கு இஷ்டமா, அந்த மாதிரி கிடையாது. ஒரு குழுவாக இருந்து வீட்டுல இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு தேவ பூஜை பண்ணணும், எல்லாரும் சேர்ந்து பண்ணணும். அதுல தட்சிணை இருக்கணும். அப்படி இருந்தாதான் அது வந்து பூஜை அப்படின்னு சொல்லிட்டு குருஜி ரொம்ப அழகா சொல்வார். சோ அந்த தட்சிணை கொடுக்கறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கீங்க. அதனால்தான் நம்ம சந்ததிகள்லாம் நல்லா இருப்பா, இவங்க பெற்றோர் செஞ்சு புண்ணியப்பா, இந்த மாதிரி ஒரு நல்ல குழந்தைங்க பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அது மாதிரி 13வது, யக்ஞத்தால் மிஞ்சியதை உண்ணும் நல்லோர் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகின்றனர். ஆனால் தங்கள் பொருட்டே சமைக்கும் பாவிகள் பாவத்தை உண்ணுகின்றனர். சோ நம்ம தினம் வந்து யாருக்கானா ஒரு சாப்பாடு கொஞ்சம் போடணும் அப்படின்றது ஒரு நம்ம கிட்ட நமக்கு விதிக்கப்படாத ஒரு விதி அப்படின்னு சொல்லலாம். நம்மளே இப்ப செய்ய முடியலன்னாலும் தினம் நான் சாப்பிடறதுக்கு முன்னாலே யாரன்னா கூப்பிட்டு சாப்பாடு போடுறதுன்னா இந்த மாடர்ன் டேஸ்ல இட்ஸ் ஆல் நாட் பாசிபிள். பட் வெளியில போகும்போது யாரோ ஒருத்தர் பிச்சை எடுத்தானா ஒரு 10 ரூபாய், இந்த கை கால் நல்லா தானே இருக்கு, போய் வேலை செய்யறதுக்கானே, இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து அதை இவாலுவேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. 10 ரூபாய் கொடு. நம்ம அன்னைக்கு 10 ரூபாய் கொடுத்தா வந்து அம்மா எழுதுறாங்க, 10 ரூபாய்க்கு ஒரு வாழைப்பழம் கூட வராது சாமி, 50 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒரு பட்டாசு வாங்கி சாப்பிடுவேன். சரி 50 ரூபாய் கொடு. அந்த வயிற்றுல இருக்க அந்த பசி அடங்கணும் இல்லையா. அந்த மாதிரி வந்து கொடுக்கறது கூட நம்ம
யஜ்ஞமாவும் வச்சுக்கலாம். யக்ஞத்தில் மிஞ்சி இருக்கிறத நம்ம உணர்றதுக்காகவும் வச்சுக்கலாம். எல்லாருக்கும் கொடுக்காம நம்ம சாப்பிடுறோமேனு வருத்தப்பட வேண்டாம். எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் நம்ம மத்தவங்களுக்கு உதவி செய்தாலே போறோம். அதுதான் இந்த மாடர்ன் டேஸ்ல நம்மளால பண்ண முடியும். யாகத்தில் மிஞ்சியதை உண்ணும் நல்லோர் எல்லா பாவங்களில் இருந்தும் விடுபடுகின்றனர். ஆனா தங்கள் பொருட்டே சமைக்கும் பாவிகள் பாவத்தை உண்கின்றனர். அந்த மாதிரி செய்ய வேண்டாம். இதுக்கு கதையெல்லாம் இருக்கு, ரொம்ப நேரம் ஆயிடும் நமக்கு. இப்ப இந்த பஞ்ச யக்ஞம் அப்படின்னு சொல்லிட்டு, பஞ்ச யக்ஞம் என்ன அப்படின்னு கொஞ்சம் பார்த்துடலாம். தேவ யக்ஞம் ஒண்ணு, அது கடவுள் வழிபாடு, இஷ்ட தெய்வத்தை நம்ம பூஜை செய்யணும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது ரிஷி யக்ஞம். ரிஷி யக்ஞம்னா நம்ம முன்னோர்கள் நம்மளோட நன்மைக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அவங்கள நினைச்சு அவங்க செஞ்ச அந்த நல்லதை நம்ம கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க. ராமாயணம் வால்மீகி எழுதினது, ராமாயணம், மகாபாரத வியாசர் எழுதின மகாபாரதம், இன்னும் நிறைய ஸ்கிரிப்சர்ஸ் நமக்கு இருக்கு. அதெல்லாம் அவங்க எதுக்காக எழுதினாங்க? நமக்காக எழுதினாங்க. அதை படிக்கும் போதே அது ஒரு ரிஷி யக்ஞமா ஆகிடுது. ரிஷிகளை தேடின்னு போக வேண்டாம். ரிஷிகள் எழுதி வச்ச விஷயங்களை நம்ம படிச்சாலே அது ரிஷி யக்ஞம். அடுத்தது மூணாவது பித்ரு யக்ஞம். நம் முன்னோர்களை நினைச்சு, அவங்க ஏதோ ஒரு லெவல்ல இருப்பாங்க, அவங்க எந்த லெவல்ல இருக்காங்களோ அவங்களுக்காக ஒரு பூஜையை செய்யறது, ஒரு நல்ல நாள அவங்கள நினைச்சு நம்ம ஒரு வழிபாடு செய்யறது. இல்லைன்னா நம்ம இந்த அமாவாசை அப்பெல்லாம் அவங்களுக்கு புடவை வச்சு கொடுத்து, யாரோ ஏழைக்கு தான் கொடுப்போம், நம்மளா கட்டிப்போம். அது அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடிய சில விஷயங்கள் நம்மளோட மனதை டிசிப்ளின் பண்ண. நம்ம சொன்னோம் இல்லையா, பியூரிட்டி, மெச்சூரிட்டி அண்ட் டிட்டாச்மெண்ட் வரணும்னு. அதுக்கு நம்ம இந்த காரியங்கள், இந்த கர்மங்கள் எல்லாம் அதற்கு நமக்கு ஒரு ஏதுவாக அமையும் அப்படின்றது. சோ இந்த பஞ்சமகா யக்ஞம், பித்ரு யக்ஞம், அதுக்கு நர யக்ஞம், கூட இருக்கிறவங்கள மனுஷர்களையோ விலங்குகளையோ பாதுகாக்கிறது, அவங்களுக்காக எதனா ஒண்ணு செய்யறதுன்றது நர யக்ஞம். அடுத்தது பூத யக்ஞம், ஆடு மாடுகள் பசுப்பெண்கள், அதாவது மனிதர்களை தவிர மற்ற உயிர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்வது நர யக்ஞம் அப்படி. சோ நம்ம என்ன பண்ணோம்? தேவ யக்ஞம், ரிஷி யக்ஞம், பித்ரு யக்ஞம், நர யக்ஞம், பூத யக்ஞம். இந்த 5ல நம்மளாம் செஞ்சுதான் இருப்போம். யோசிச்சு பார்த்தானா நம்ம இது ஏதோ ஒண்ணு ஒரு இடத்துல எங்கேயோனா செஞ்சிருப்போம். சோ அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். இப்ப இதெல்லாம் எப்படி ஏன் இந்த மாதிரி செய்யணும்னா, பிருத்வி நம்ம பிரகிருத்தில இதுதான் நடந்துட்டு இருக்கு இல்லையா? அன்னாத் பவதி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவாக யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யோ யஜ்ஞ கர்ம சம்பவ. அன்னங்கள், இந்த தானியங்களாலதான் உலகத்துல உயிர் வாழ்கிறது. தானியங்கள் எப்படி வருது? மழை இல்லைன்னா தானியங்கள் வராது. மழை ஏன் வரணும்? மழை வரணும்னா யக்ஞம் செய்யணும். யக்ஞம்னா மழைக்காக யக்ஞம் செய்யணும்ன்றது மட்டும் கிடையாது. இந்த யக்ஞம், இப்ப யக்ஞம்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா? இதெல்லாம் இருக்கிற எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கும் போதே மழை நல்ல பேர் சொல்லுவோம் இல்லையா, எனக்கு காலம் கெட்டு கிடக்கு, எல்லாரும் ரொம்ப கெட்டு போயிட்டாங்க, மழையே வர்றதில்லை அப்படின்னு சொல்லுவோம். ஏன்? பிகாஸ் எல்லாருமே ஒரு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறையிலிருந்து நழுவி போயிட்டு இருக்காங்க. So 1/3 of the population, at least if you are able to follow all these things, that will take care of the other 2/3. நல்லார் ஒருவன் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழைன்னு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி 1/3 of the population, அதுதான் குருஜி சொல்றாரு, நம்ம 1/3 of the population மெடிடேஷன் பண்ணும்போது that will take care of the 2/3 of the population சொல்லிட்டு. சோ இதுதான் பிருத்வி சக்கரம். அந்த சக்கரத்துல நம்ம உள்ள போய் இணைஞ்சுக்கணும். அன்னாத் பவதி பூதானி. அன்னம் எதுல இருந்து வருது? அன்னம் வர்றதுனால்தான் பூதம், அதாவது மனுஷர்கள் எல்லாம் உணவு உண்ண முடியுது. அந்த தானியங்கள் வளரணும்னா மழை வேணும். மழை வேணும்னா எல்லாரும் யக்ஞம் பண்ணணும். அந்த யக்ஞத்துவ எதே கர்ம சம்பவம். அதுதான் கர்ம காண்டத்துல எப்படி எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு பகவான் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்க. உணவினின்று உயிர்கள் உண்டாகின்றன, மழையினின்று உணவு உருவாக்கப்படு
உருப்படுகிறது. யக்னத்திலிருந்து மழை வருகிறது. யக்னத்துக்கு பிறப்பிடம் கர்மம். முறைப்படி கர்மம் செய்தால் அது யக்னம். இப்ப யக்னா நமக்கு புரிஞ்சுட்டோம், நம்ம குழப்பிக்கவே வேண்டாம். முறைப்படி கர்மம் செய்தால் அது யக்ஞம். எந்தெந்த கர்மத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு செஞ்சாலே அது யக்ஞமாக மாறிடுறது. கர்மம் 15வது கர்மம் வேதத்தினின்று உதித்தது என அறிக. நான் சொன்னேன்ல, இந்த கர்ம காண்டத்துல அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. வேதம் எங்கேருந்து வந்தது? பரமாத்மாவுக்கிட்ட இருந்து வந்தது. ஆகையால் எங்கும் நிறைந்துள்ள வேதம் யாண்டும் யக்னத்தில் நிலை பெற்றுள்ளது. அப்போ பார்த்தனா நம்ம பிரகிருத்தில யக்ஞம் நடந்துட்டேதான் இருக்கு. விஷ்ணுவே யக்ஞ பிரியர். அவரே யக்ஞம் தான். அவரே யக்ஞத்தின் ஒரு பிரதிநிதி அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் எப்படியே விஷ்ணு எங்கேயா யக்னம் பண்றாரு அப்படின்னா, நம்மளெல்லாம் காப்பாத்துறதே விஷ்ணு தான் இல்ல. காக்கும் கடவுள் விஷ்ணுன்னு சொல்லுவோம் இல்லையா. நம்மளை காப்பாத்துட்டு இருக்கிறதே அவர் ஒரு யக்ஞமா செஞ்சிட்டு இருக்காரு. சோ வேதம் இப்ப எங்க பார்த்தாலும் பிரகிருத்தில எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னா யார் நடத்தி வைக்கிறா? பகவான் பிரம்மம் தான் நடத்தி வைக்கிறது. ஏன்? அதெல்லாம் வேதத்தில் எப்படி சொல்லியிருக்கோ அப்படி இந்த பிரகிருதி படைக்கப்பட்டு இருக்கிறது. வேதத்துல என்ன கொடுத்திருக்கு? கர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கு. அப்போ அந்த வேதங்கள் சொன்னபடி உண்டாக்கப்பட்ட இந்த பிரகிருதி கர்மமயமானது. கர்மம் நடந்துட்டே இருக்கு. இதுல நான் உட்கார்ந்து கர்மம் செய்யாம எப்படி இருக்க முடியும் இல்லையா? சோ இந்த பிரகிருத்தியோட சேரும் போது இந்த பிரகிருதி சக்கரத்துல நான் அந்த இது சொல்லுவோம் இல்லையா, உணவு சக்கரம் தானே மாதிரி. சாரி, உணவு சங்கிலி. உணவு சங்கிலி தான் கரெக்ட். அதாவது இதுக்கு பிரிடேட்டர் அண்ட் பிரே அப்படின்னு இருக்கும் இல்லையா. அந்த பிரிடேட்டர் அண்ட் பிரேன்றது அந்த சக்கரம் போயிட்டே இருக்கணும். அது நடுவுல ஒண்ணு போச்சுன்னா அங்க ஒரு கேப் வந்துடும். அப்ப இந்த ஒரு உயிரினம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சோ இந்த பிரதி சக்கரத்துக்குள்ள நம்ம அடங்கி இருக்கோம். சோ இதுல இருந்து நம்ம வெளியில வர முடியாது. இந்த சக்கரத்துல இருக்கிற மட்டும் நம்ம அந்த காரியங்களை நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். குச்சி 16வது இகத்தில் இங்கனம் இயக்க பெற்றுள்ள சக்கரத்தை பின்பற்றாதவன் பார்த்தா பாவ வாழ்க்கை உடையவனாய் புலன்களில் பொருந்தியவனாய் வீணே வாழ்கிறான். சோ நமக்காகவே செய்யறதுன்றது யக்ஞம் இல்ல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இதுவரை கர்மத்தை சிலாகித்துதான் பேசிட்டு இருந்தார் இவரு நேரம். 4வது ஸ்லோகத்திலிருந்து இந்த 16வது ஸ்லோகம் மட்டும் பகவான் என்ன கர்மம் செய்ய. ஏன்னா அவன் கர்மத்துல நான் செய்ய மாட்டேன், என்னைய கோரே கர்மணியில என்னைய ஈடுபடுத்துற, நான் ஞான யோகத்தை பண்றேன் அப்படின்னு முதல்ல எடுத்தோன்னு சொன்ன இல்லையா. அதனால கர்ம யோகத்தை இவரு ஸ்லாகிச்சு எப்படி எல்லாம் செய்யணும்னு சொன்னார். இப்போ ஆத்மனிஷ்டம் ஒரு குரூப்ப விட்டோம் இல்லையா, சன்னியாசி என்ன பண்ணுன்னு விட்டோம் இல்லையா, அவனுக்காக என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆத்மனிஷ்டனுக்கு கர்மம் இல்லை, அவன் ஒண்ணுமே செய்ய மாட்டான். ஏன்டா அவன் மட்டும் ஒண்ணுமே செய்யாம இருக்க முடியுமா? நீ யாருமே கர்மமே செய்யாம இருக்க முடியாதுன்னு சொன்னீங்க. ஆத்மனிஷ்டன் கர்மமே செய்ய மாட்டேங்குது, என்னடா அது, எதை நான் எடுத்துக்கிறது அப்படின்னா, ஆத்மனிஷ்டன்றவன் யாரு? ஆத்ம விசாரத்துல ஈடுபட்டு இருக்கக்கூடிய சன்னியாசி. அவன் சம்சார சாகரத்தை, சம்சார ஒரு டியூட்டிஸ்ல இருந்து முடிச்சுட்டு வெளியில வந்தான், விட்டுட்டு வரல, அதை முடிச்சுட்டு வெளியில வந்தான். முடிச்சுட்டு வெளியில வந்த அப்புறமா திருப்பி எதுக்கு சம்பாதிக்கணும், திருப்பி எதுக்கு இன்னொரு கார் வாங்கணும், திருப்பி எதுக்கு இன்னொரு வீடு கட்டணும், அவசியம் இல்லை இல்லையா. அதனால அவனுக்கு இந்த மாதிரி தனக்காக வேண்டிய ஒரு விஷயங்களை தேடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அவசியம் இல்லாததுனால அந்த கர்மங்கள் அவன் செய்ய வேண்டாம். புரியுதா? இப்ப நான் பகவத்கீதை இந்த கர்மத்தை நான் இப்ப செஞ்சுட்டு இருக்கேன், இந்த செயல நான் ஈடுபட்டு இருக்கேன், நான் திருப்பியும் ஸ்கூலுக்கு போவேன், திருப்பியும் நான் பாடம் எடுப்பேன், பண்ணலாம், ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனா
அதுல ஈடுபடும் போது நான் சன்னியாசியாவோ வானப்பிரசமாவோ இருக்க மாட்டேன். நான் மறுபடியும் சம்சாரி ஆகி போயிட்டு அங்கேதான் இருக்கேன். அப்ப எந்த ஜென்மத்துல நான் வெளியில வர்றது? எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கும் போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய நான் வீணாக்காது ஆத்ம விசாரத்தில் ஈடுபடும் போது, இந்த கர்ம விசாரத்தில் நான் ஈடுபட்டேன்னா இது எனக்கு டைம் இல்லாம போகும். புரியுதா? அதனால ஆத்ம நிஷ்டையில் இருப்பவனுக்கு கர்மம் இல்லை. அப்படின்னா நித்திய கர்மம் அவன் செய்யணும், அவன் நைஷ்கர்ம சித்தியை அடைந்ததுக்காக முயற்சிகள் செய்யணும். ஆனா சம்சாரி செய்யக்கூடிய கர்மங்கள் அவனுக்கு கிடையாது. He need not go and do something to get something for him. Whatever he wants, he would have got everything. இப்ப எங்களுக்கு வீடு இருக்கு, பணம் இருக்கு, ட்ரெஸ் எல்லாம் இருக்கு, சாப்பாடு செய்ய இருக்கு, எல்லாம் இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? ஒண்ணும் வேண்டாம். அப்ப இதுக்கு மேல நான் என்ன பண்ணணும்? ஆத்ம விசாரத்துல ஈடுபடணும். எப்படி ஆத்ம விசாரத்துல ஈடுபடுறது? டைம் கிடைக்கும் போதெல்லாம் படிக்கணும். இதுதான் நான் செய்யக்கூடிய கர்மமே தவிர திருப்பியும் ஸ்கூலுக்கு போவேன், நான் சம்பாதிப்பேன்றது அந்த மாதிரி கர்மங்கள் அவனுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆத்மாவில் இன்புற்று ஆத்மாவில் திருப்தி அடைந்து ஆத்மாவில் மகிழ்ந்திருப்பவனுக்கு வினையாற்றும் கடமையில் எல்லாம் எதுக்கையா செய்யறோம்? நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்காக, ஆனந்தமா இருக்கிறதுக்காக. நான் இப்பவே ஆனந்தமா இருக்கேனே, நான் எதுக்கு எதையும் செய்யணும் அப்படின்ற ஒரு நிலைமை. இது நம்ம தப்பா புரிஞ்சுக்க கூடாது. சோ எப்ப அவன் ஆத்மா ஞானத்துல நிலைத்திருக்கிறானோ அவனுக்கு வேறு கடமைகள் கிடையாது. ஏன்னா கடமைகள் எல்லாம் செய்து பியூரிட்டி அட்டைன் பண்ணி மெச்சூரிட்டி கொண்டு அதுல இருந்து டிட்டாச் ஆகி வந்திருக்கான் இவன். சோ திருப்பியும் போய் அந்த பழைய கதையை நோண்ட வேண்டிய அவசியம் கிடையாது. 18வது, அவனுக்கு கர்மம் செய்து ஒன்றை பெறுதலும் செய்யாது எதையாவது இழத்தலும் இல்லை. ஏதாவது பொருளை நாடி உயிர்களை சார்ந்திருப்பது. he is not dependent on anything else. புரியுதா? இப்போ வேலைக்கு போறவன் அந்த வேலையில அந்த ஒரு பாஸ் அது மேல டிபெண்டாக இருக்கும். ஆனா நான் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஏதோ பணத்தை வச்சு நான் சௌகரியமா இருக்கேன். I need not depend on anybody else. அடுத்தது முடிக்க போறோம். ஆகையால் யாண்டும் பற்றற்று பண்புடன் பெருவினை ஆற்றுக. ஏனென்றால் பற்றற்று தொழில் புரியும் புருஷனே பெருநிலையை பெறுகிறான். சோ நம்ம ஆத்ம விசாரத்தில் ஈடுபடும் போது என்ன ஆகணும்? நம்ம ஞானத்தை நோக்கி போய் குறி என்னது? நமக்கு போய் பிரம்மத்தில் ஒன்று கலப்பதுதான் நமக்கு இப்ப கோல். அதுக்காக எவ்வளவு விஷயம் செய்ய வேண்டியிருக்கு இல்லையா? அதுல பற்றற்று அந்த விஷயத்துல நீ ஈடுபடு அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்றார். இந்த மாதிரி யாரானா இருக்காங்களா அப்படின்னா, இங்க கொடுத்த எக்ஸாம்பிள் எப்பவுமே நம்ம ஜனக மகாராஜா தான் சொல்லுவார். அவர் ராஜாவா இருந்தாலும் அவர் ஞானியாகவே இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் இதோட நம்ம நிறுத்திக்கலாம். அடுத்தது இன்னும் கொஞ்சம் வேற விதமாக போகும்போது யாரெல்லாம் கர்மம் இந்த மாதிரி இருக்கவங்க கூட எப்படி கர்மம் செய்யறாங்க, ஞானிகள் என்ன செய்யறாங்க அப்படின்றது வியாழக்கிழமை. ஜெய் குருதேவ். Very nice, Jayu. Very nice. Thank you very much. 10 மாட்டேங்குது. 1 மணி நேரத்துல 20 ஸ்லோகங்கள் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு டைம் பத்தல. இல்ல லட்சுமி, நம்மள 40 ஸ்லோகம் பண்ணுவோம்ல, பட் அப்ப டைம் கான்சியஸ்னஸ் இல்லாம நம்ம நேர்ல உட்கார்ந்து படிக்கணும். நல்லா இருக்கணும். டைம் போறதே தெரிய மாட்டேங்குது. இப்போ போயிட்டு 1 hour கடகட. ஜெய் குருதேவ். 10 மணி ஆயிடுச்சு, எல்லாரும் போய் படுத்துக்கலாம். குட் நைட் எவ்ரிபடி. Thank you, Amma.